கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில சமயம் நம்ம நன்மை செய்யும் போது நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதனால சோர்வுற்று நம்மளுடைய தன்மையை மாத்திக்க கூடாது. அதாவது நன்மை செய்யறத மாத்திக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நன்மை செய்யறதுல நம்ம சோர்ந்து போகவே கூடாதான். ஏன்னா நம்ம செய்யற நன்மைக்குரிய பலன் ஒரு நாள் கிடைக்குமா? ஒரு நாள் ஒரு குரங்கு ஒரு அழகான பழக்கொத்தை பறிக்கிறதுக்கு தாவி தாவி வந்தது. அந்த மரத்துக்கிட்ட ஒரு பெரிய புலி கோவத்தோட உட்கார்ந்துருந்தது. எங்க போனா புலிகிட்ட அடி வாங்குற போறோம் அப்படின்னு பயந்து அந்த குரங்கு கொஞ்சம் தள்ளி வந்து அமைதலா உட்கார்ந்துருச்சு. அப்போ அந்த பக்கமா ஒரு முயல் வந்தது அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்காக. அப்ப குரங்கு முயல் கிட்ட சொல்லுச்சு, அந்த பக்கம் போகாத, கோபத்தோட ஒரு புலி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. அப்ப முயல் சொல்லுச்சு, இந்த பக்கம்தான், காட்டோடைய இந்த திசையில தான் புலியே இல்லையே, அப்புறம் நீ எதுக்கு போய் சொல்ற? நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு. அந்த குரங்கு சொல்லுச்சு, இல்லை இல்லை நான் பார்த்தேன், நீ போகாத அப்படின்னு. இந்த முயல் போய் அங்க பார்க்கும்போது அங்க புலி இல்லை. அது நல்ல பழம் சாப்பிட்டுட்டு இந்த குரங்கு கிட்ட வந்து சொல்லுச்சு, இப்படி ஒரு கெட்ட புத்தி ஏன் உனக்கு இருக்குது அப்படின்னு. நீ மட்டும் அந்த பழங்களெல்லாம் சாப்பிட்றணும் அப்படின்ற சுயநலத்துல என்ன அங்க போவிடாம தடுக்க பார்த்தல. அப்போ இந்த குரங்கு போய் பார்க்கும்போது புலி அங்க இல்லை. அந்த குரங்குக்கு ரொம்ப சோர்வாயிருச்சு. நம்ம நன்மை செய்தானே பார்த்தோம், ஆனா நமக்கு கெட்ட பேர் கிடைச்சிருக்கே அப்படின்னு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நன்மை செய்ய நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் நம்ம நன்மை செய்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.